என்னோட இஸ்லாமிய தோழி ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், ரம்ஜான்லாம் எதுக்குல கொண்டாடுறீங்க? எங்களுக்கெல்லாம் பிரியாணி குடுக்கத்தானேன்னு கேட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே, அதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரம்ஜான் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொன்னாங்க. அத ஈத் உல் ஃபித்ர்ன்னு சொல்லுவாங்க. ஃபித்ர் அப்படின்னா பகிர்ந்து உண்ணுதல். இந்த 40 நாள் நோன்பு இருக்கும் அப்படின்னா, அந்த நோன்புக்கு இடையில பசி இருக்கும், தாகம் இருக்கும். பசினா என்ன? தாகம்னா என்ன? பட்டினினா என்னன்னு உணர்றதுக்கான நேரம் கிடைக்கும். அப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட அருமை தெரியும். குடிக்கிற தண்ணியோட அருமை தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது பசியில இருந்தாலோ, பட்டினியில இருந்தாலோ, அவங்களுக்கு பகிர்ந்து தான் நம்ம உண்ணணுங்கிற பக்குவம் வரும். அதுக்காகத்தான் இந்த ரம்ஜான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க சொல்லையில. ஆனா இப்ப சமீபமா ஐநா சபை ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. 2022ல மட்டும் 105 கோடி மெட்ரிக் டன் உணவு வீணாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொரு அறிக்கையும் சேர்த்து சொல்றாங்க. அதே ஆண்டு 2022ல 78.3 கோடி மக்கள் நாள்பட்ட பட்டினியில இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சடக்கு நமக்கு என்ன யோசனை வருது? இவ்வளோ வீணாக்குன இந்த உணவை இந்த பட்டினியா கிடந்தவங்களுக்கு கொடுத்தா சாப்பிட்டுருப்பாங்களேன்னு யோசனை வருதா? அப்ப அந்த பகிர்ந்து உண்ணுதல்ங்கிறது இல்லாம போச்சுங்கிறது உண்மைதானே? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உணவை வீணாக்காதீங்க, பகிர்ந்து உண்ணுங்க. இந்த பெருநாள்ல, பிறை நாள்ல பிரியாணியோட சேர்த்து பேரன்புகளும் பரிமாறப்படட்டும், பகிரப்படட்டும். எல்லாருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.